Hi and hello, நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அண்ட் பேசிகிட்ருக்கோம். இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் ஷீது டாக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நெஞ்செரிச்சல் இருக்கா? இதை வீட்லேயே மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த நெஞ்செரிச்சல்னு சொல்லப்படுற ஹார்ட் பர்ன் வர்றதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்கள் உணவு குழாயில் எதிர்த்து வரப்போ இது வரும். நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிட் உணவு குழாயில் வராமல் இருக்கிறதுக்கு வளையம் மாதிரி ஒரு வால்வ் இருக்கும். இந்த வால்வு பேக் ஃப்ளோவை தடுக்கும். இதுக்கு பேரு லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிளிண்டர். இந்த தசை ரிலாக்ஸ் ஆகிறப்போ நம்ம சாப்பிட்ற உணவு வயிற்றுக்கு போகும். இது கான்ட்ராக்ட் ஆனால் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய உணவும் ஆசிடும் உணவு குழாய்க்கு வராமல் தடுக்கப்படும். இந்த வால்வோட ஃபங்க்ஷன் சரியா இல்லைன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிட் உணவும் தொண்டைக்கு வரும். இப்படிதான் உங்களுக்கு ஹார்ட் பர்ன் உண்டாகுது. இதை தடுக்கிறதுக்கு நீங்க வீட்லயே என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ரொம்ப காரமான உணவுகள், காஃபி, டீயை தவிர்த்துக்கோங்க. பாட்டில்டு பீவரேஜஸ், பாட்டில்டு டொமேட்டோ சாஸ், ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஹை ஃபேட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், வறுத்த உணவுகள், சிட்ரஸ் ஃப்ரூட் ஜூசஸ், சோடாலாம் லிமிட் பண்ணிக்கிறது நல்லது. ஒபிசா இருக்க பர்சனுக்கு காமனா வரும். வயிறு பகுதியில் அதிக வெயிட் இருந்தா இந்த ப்ரெஷர்னாலையும் ஆசிட் உணவு குழாய்க்கு போகும். ஸோ எக்ஸஸ் வெயிட்டை குறைக்கிறதால இந்த ஆசிட் ரெஃப்ளெக்ஸையும் கண்ட்ரோல் பண்ணலாம். சாப்பிட்டோன்னே ஃபிளாட்டா படுக்காதீங்க. தூங்க போற 2-3 மணி நேரத்துக்கு முன்ன எந்த உணவும் எடுக்காதீங்க. வயிறு ஃபுல்லா இருக்கக்கூடிய உணவு இந்த ஆசிட் ரெஃப்ளெக்ஸை ட்ரிகர் பண்ணும். அதே போல வயிறு ஃபுல்லா சாப்பிட்ற உணவால இந்த ஆசிட் மேல போகாம பாத்துக்கிற வால்வ் மேல பிரஷர் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் நடக்கும். தேவையான அளவுக்கு சாப்பிட்டா போதும். நெஞ்செரிச்சல் வந்தோடனே இஞ்சி பூண்டு பெருங்காயம்னு கொதிக்க வச்ச தண்ணியை குடிக்காம அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. உணவுல அதிகமா ஃபைபர் சேர்த்துக்கிறீங்களான்னு கவனிங்க. ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தா குவிட் பண்ணிடுங்க. ஏன்னா இது லோவர் ஸ்பிளிண்டர் மசில்ல டேமேஜ் பண்ணிடும். இந்த மசில் டேமேஜ் ஆகிறதால ஈஸியா ஆசிட் உணவு குழாய்க்கு வரும். வயிறுக்கு பிரஷர் கொடுக்குற மாதிரி டைட் ட்ரெஸ், டைட் பெல்ட் யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். பாய்.